எவ்ரிவன், வெல்கம் டு மர்மோல் கிச்சன். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அக்ஷய திருதியை வந்து புதன்கிழமை 30ஆம் தேதி. இந்த அக்ஷய திருதியை பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம என்ன வாங்குறோமோ, வாங்கி வச்சு வழிபாடு செய்யறோமோ அது வந்து பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்கள் வந்து நிறைய விதமான பொருட்கள் வாங்குவாங்க. அதுல முக்கியமா வந்து அன்னைக்கு தங்கம், அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா கண்டிப்பா அன்னைக்கு வந்து தங்கம் சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு தங்க விலை வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏறி இருக்கு. போன வருஷம் அக்ஷய திருதிக்கு 1 கிராம் கோல்டோட ரேட்டுக்கும் இன்னைக்கு அக்ஷய திருதிக்கு 1 கிராம் கோல்டோட ரேட்டுக்கும் நம்ப முடியாத அளவுக்கு வந்து தங்கத்தோட விலை ஏறி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்மளால தங்கம் வாங்க முடியுமா, தங்க நகை கடையில் போய் வாங்க முடியுமா அப்படின்றது வந்து டவுட்டு தான். எல்லாராலையும் அட் அ டைம்ல பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்து அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு ஜுவல்லரி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போதைக்கு நான் ஒரு ஸ்கீம் உங்களுக்கு சொல்கிறேன். இது லாஸ்ட் இயர் அக்ஷய திருதிக்கு நான் சொன்னது தான். ஸோ தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நான் போன வருஷம் போஸ்ட் பண்ணப்போ அதில் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. மேடம் இந்த ஆப்பில் வந்து அமௌண்ட்டு போட்டால் கண்டிப்பாக நம்மளால் 11 மாதம் கழித்து நகை எடுக்க முடியுமா, அப்போல்லாம் போன வருஷம் நான் போட்டப்போ அவ்வளோ டவுட்டு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போன மாதமே எனக்கு கமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம் அக்ஷய திருதி அன்னைக்கு நாங்கள் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நீங்கள் சொல்லி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து 11 மாதம் முடிஞ்சு போன மாதம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னு ஏகப்பட்ட கமெண்ட்டு மறுபடியும் அப்டேட் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னன்னா தங்கமயில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் சென்னையில் இல்லை, நிறைய பேர் சென்னையில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த வருஷம் சென்னையிலையும் வந்துருச்சு. ஆல் ஓவர் தமிழ்நாடு நியர்லி 60 பிரான்ச்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் மட்டுமே இப்போ 3 பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேரில் போய் தங்க நகை வாங்கிக்கலாம். தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் பற்றி நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஆப்பு. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா இதில் இருக்கிற பெனிஃபிட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து நான் தங்கம் வாங்க நினைக்கிறேன், எங்கிட்ட வந்து அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குது, ஒரு 100 ரூபா தான் இருக்குது, இல்லை ஒரு 1000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த 100 ரூபாயையும் 1000 ரூபாயும் நம்ம வச்சுருந்தோன்னா அது 100 1000 தான் இருக்கும். அதே வந்து ஆப்பில் நம்ம 100 ரூபாயை போட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு கோல்டாக நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம கோல்டாக மாற்றுறோம் அப்படின்னா 11 மந்த்ஸு கழிச்சு ரேட்டு வந்து ஏறி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டி எவ்வளவோ கிராம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதுன்னா 11 மாதம் கழிச்சு ஆக்சுவலாக அந்த கிராமோட ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம பணமாக சேமிக்கிறத விட இந்த ஆப்பில் வந்து கோல்டாக சேமிக்கிறோம். ஸோ 11 மந்த்ஸ் இருக்குது இல்லைங்களா. இன்னைக்கு வந்து அக்ஷய திருதி, நான் வந்து இன்னைக்கு காலையில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு எங்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து அந்த ஆப்பில் போடும்போது அவங்க சைட்லேருந்தும் ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க பெனிஃபிட். அது வந்து செகண்ட் பெனிஃபிட்டாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து நம்ம அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ரெண்டாவது பெனிஃபிட் வந்து இந்த ஆப் மூலமாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து போடுறோமோ அவங்க சைட்லேருந்து அப் டு 5% வரைக்கும் அமௌண்ட்டாக வந்து நமக்கு காட்டும் ஆப்பே. ஸோ டோட்டல் அமௌண்ட் நாம் போடுற அமௌண்ட்டு அவங்க கொடுக்குற பர்சன்டேஜ் பெனிஃபிட் டோட்டலுக்கு சேர்த்து தான் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கோல்டாக எவ்வளோ கிரெடிட் ஆகுதுன்னு காட்டிகிட்டே இருக்குது. ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு நான் வந்து கணக்கை தொடங்கிட்டேன். அக்ஷய திருதி அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை, அன்னைக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்றனால நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை எப்போ வேணாலும் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு டைம் பே பண்ணிட்டேன். அந்த மாதத்தில் எனக்கு எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் கட்டலாம். எல்லா மாதமும் பே பண்ணுமா, 11 மாதம் இருக்குது அப்போ ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக பே பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. எங்கிட்ட செகண்ட் மந்த் காசு இல்லை, தேர்ட் மந்த்தும் இல்லை, ஆனால் 4th மந்த் எங்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா 4th மந்த் நான் போடுவேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் போடணும், இந்த டேட்டில் கண்டிப்பாக கட்டணும், அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ 11 மந்த்ஸ் வந்து நீங்கள் கட்டினா மட்டும்தான் 330 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க சைடில் இருக்கிற ப்ராஃபிட் வந்து டோட்டல் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கோல்டாக இருக்கும். நீங்கள் நடுவில் வந்து எப்போ வேணாலும் போயிட்டு தங்க நகை வாங்கலாம். ஆனால் அதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அவங்க சைட்லேருந்து அப் டு 5% கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ப்ராஃபிட்டை, அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எந்த தங்கமயில் ஜுவல்லரி பிரான்ச்சில் வேணாலும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் கணக்கு தொடங்கிட்டு நீங்கள் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் பே பண்ணும்போது இல்லை ஃபஸ்ட்டே சொல்லலாம், இந்த மாதிரி நான் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் வந்து போட்டிருக்கேன்னா அவங்க உடனே உங்களோட ஃபோனை வாங்கி பார்த்துட்டு உங்களோட அது அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருக்கும், அந்த நம்பரை பார்த்துட்டு அந்த கணக்கை முடிச்சு
உங்களுக்கு வந்து நகை வாங்கிக்கலாம். அது போன தடவை நிறைய பேர் எந்த நகை கடையில் வேணாலும் போய் கேட்டால் நம்ம வந்து இந்த ஆப்பை காட்டி நகை வாங்கிக்க முடியுமான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக எந்த பிரான்ச் தங்கமயிலோட எந்த பிரான்ச்சில் வேணாலும் நீங்கள் நகை வாங்கிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் நகை வாங்கும்போது அதில் வந்து ஏதாவது வேஸ்டேஜ் இருக்குது, மேக்கிங் சார்ஜ் இருக்குன்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அதுவும் நீங்கள் லாஸ்ட் டைம் நிறைய பேர் இந்த டவுட் கேட்டே இருந்தீங்க, வேஸ்டேஜில் பெனிஃபிட் இருக்கா, மேக்கிங்கில் பெனிஃபிட் இருக்கா. வேஸ்டேஜ்லையும் மேக்கிங்லையும் பெனிஃபிட் இல்லை. நமக்கு இருக்கிற பெனிஃபிட் என்னன்னா அவங்க கொடுக்குற 5% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, அப் டு 5% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து நம்மளோட பெனிஃபிட். அப்புறம் இன்னொரு பெரிய டவுட் என்னன்னா, நம்ம போய் 11 மாதத்துக்கு கழிச்சு பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தங்க நகையாக தான் வாங்கணுமா அப்படின்னா கிடையாது. கோல்டு காயினாக நீங்கள் வாங்கிக்கலாம், கோல்டு ஜுவல்லரியாக நீங்கள் வாங்கிக்கலாம், சில்வர் வெள்ளி வாங்கலாம், டைமண்ட் வாங்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு மாதம் முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் நிறைய கமெண்ட் வந்தது. இது எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். என்னென்னா, மேடம் நான் லாஸ்ட் இயர் நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு சொல்லி உங்களை நம்பி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 11 மாதம் கழிச்சு நான் வந்து ஜுவல் வாங்குறதுக்காக தங்கமயில் பிரான்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு டைமண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க வாங்க சொல்லி. எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு நான் டைமண்ட் ஸ்டட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், தேங்க்யூ மேடம் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ சிறு துளி பெருவெல்லம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேமிச்சுட்டே வரோம். அந்த காசு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு கோல்டாக ஆகிட்டே வருது. 11 மந்த்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு கோல்டு வெயிட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும், இவ்வளோ கிராம்ஸ் சேர்ந்துருக்கும். அந்த கிராமுக்கு வந்து நம்ம தங்க நகையோ இல்லை கோல்டு காயினோ இந்த மாதிரி டைமண்டோ எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து நான் தங்கமயில் டிஜி கோல்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி வந்து நம்ம டெய்லி பணம் கட்டுவோம், 11 மந்த்ஸ் முடிஞ்சோடனே அதை எப்படி ரெடீம் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருப்பேன், பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணீங்கன்னா ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட ஹோம் பேஜ்லேயே ஃபஸ்ட் எடுத்த உடனே டிஜிகோல்ட் ஸ்கீம் பற்றி தான் காட்டும். டிஜிகோல்ட் ஸ்கீமில் 2 ஆப்ஷன்ஸ் காட்டும், நோ மோர், ஜாயின் நவ். இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நோ மோர் செக்ஷனுக்குள்ளே போய் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் நவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அன்னைக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து போட போகிறீங்க உங்கள் அக்கௌண்ட்டில். சப்போஸ் அக்ஷய திருதி அன்னைக்கு எங்கிட்ட ஒரு 100 ரூபாய் தான் இருக்குது, நான் மினிமம் அமௌண்ட் சொல்கிறேன், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம். 100 ருபீஸ்னா அவங்க சைட்லேருந்து நான் சொன்னேன் இல்லையா அப் டு 5% தராங்க இல்லையா, அந்த 5% வந்து அவங்க சைட்லேருந்து காட்டும். ஸோ 105 ருபீஸ்க்கு வந்து எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் கோல்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது அப்படின்றத காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து 100 ருபீஸ் பே பண்ணலாம். பேவிங் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வேணால் பே பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஜிபே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதை எதை வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளாக 100 ரூபாய் மினிமம் அமௌண்ட் சொன்னேன். எங்கிட்ட வந்து 1000 ரூபாய் இருக்குன்னா நான் 1000 ரூபாயும் போடலாம். ஒவ்வொரு மாசமும் ஒரே அமௌண்ட் தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, ஒரு மாசம் 100 ரூபாய், இன்னொரு மாசம் 500 ரூபாய், 1000 ரூபாய் எப்படி வேணா கட்டலாம். இப்போ 1000 ரூபாய்னா அப் டு 5% 53 ருபீஸ் காட்டுது. ஸோ 1053க்கு 0.117 அன்னைக்கு ரேட்டு கோல்டு வந்து நமக்கு கிரெடிட் ஆகுது. சரி எனக்கு அமௌண்ட்டா வேண்டாம், நான் 1 கிராம் தங்க நகை வாங்க விரும்புறேன் அப்படின்னா 1 கிராமுக்கு எவ்வளோ கட்டணும், 8980 நாம கட்டணும். அவங்க சைட்ல இருந்து அப் டு 5% அப்படின்றனால 473 ருபீஸ் வந்து அவங்க ப்ராஃபிட்டா கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா 9453க்கு ஈக்குவலான கோல்டு பார்த்தீங்கன்னா 1.053 கிராம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். நம்ம 1 கிராமுக்கு தான் வந்து அமௌண்ட் பே பண்றோம். பட் 1.053 கிராம்ஸ் வந்து எப்படி வருதுன்னா அவங்க சைட்ல இருந்து கொடுக்குற அப் டு 5% ப்ராஃபிட்னால தான். ஸோ இந்த அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒரு பாக்ஸ் காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஈஸியாக படிச்சுக்கலாம். எலிஜிபிலிட்டி, ஜாயினிங் ஸ்கீமு, சேவிங்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா 330 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் ரெடீம் பண்ண முடியும். அந்த அப் டு 5%ன்றது ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு 5%, அதுக்கப்புறமா 3.75 அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ ரிடம்ஷன் அப்படின்னா நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான கோல்டை வந்து எப்படி ஜுவல்லரியாவோ இல்லை காயினாவோ மாற்றலாம் அப்படின்றது பிரான்ச்சஸ்லையும் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேஷாக மட்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம கட்டின அமௌண்ட்டாகவே கொடுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் டவுன்லோட் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் யார்ட்டையா பேசணும், இன்னும் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்கள் வந்து தங்கம் சேமிக்க தொடங்கலாம். அக்ஷய திருதியை மிஸ் ஆனால் கூட எந்த நாளில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட கோல்டு சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்லைனில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கமயிலோட எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் நீங்கள் நேரில் 11 மாதம் கழிச்சு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து தங்கமயில் ஜுவல்லரி உங்கள் லொக்கேஷன்லேயே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து தங்க நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து கோல்டு சேவிங்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து என் சேனலில் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.